அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருடத்தில் 2வது மாதம் உங்களோடு இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர்மாக்காகவும் கிறிஸ்டிக்காகவும் குடும்பத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு குயிக்காக ஒரு சின்ன 1 வீக் இடைவெளியில் நான் இந்தியா வர வேண்டும் என்று சொன்னபோது இங்கே சபையில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இம்மிடியேட்டாக இங்கே போக வேண்டும் என்று எனக்கு வாஞ்சியாக இருந்தது. அருமையான பாஸ்டர் அவர்கள் வின்சென்ட் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த போது அவரை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். நான் நினைத்த குறிப்பாக அதுக்கு நேரம் சரியான செய்ய வாய்ப்பு இல்லை. ஆகையினால இந்த வருடத்தில் நான் இந்தியா போனால் முதலாவது இங்கே வர வேண்டும் என்று தான் நான் நினைத்திருந்தேன். வந்து உங்களை பார்க்க வேண்டும், பாஸ்டம்மாவை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று நான் ஆவலாக இருந்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் மறிக்கும் போது தான் பரலோகத்தில் தேவனோடு நாம் இருக்க முடியும். இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் நாம் வாழ்கிறோம் என்று சொல்ல முடியாது. எனி டைம் மே ஹேப்பன் எனிதிங், எதுவும் நடைபெறலாம். ஆனால் நாம் கர்த்தருக்குள் மறிக்கும்போது அடுத்த நிமிடம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எவ்வளவு நாள் நாம் வாழ்ந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை மாறிடும். ஆகையினால இந்த உலகத்தில் நமக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் பாஸ்டர் வின்சென்ட் இவர்களை போலவர இந்த உலகத்தில் ஓடின ஓட்டம், பரிசுத்தமான ஓட்டம், அவர்களுக்கு நியமித்த ஊழியத்தை செய்து அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்த போது ஒரு பெரிய கூட்டம் பரலோகத்திலே அவர்களை வரவேற்க ஆயத்தமாக இருக்கும். அல்லேலூயா. நாம் ஒருவேளை துக்கப்படலாம், ஆனால் பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். நீதிமான்களை வரவேற்பதற்கு ஒரு ஆரவாரம் உண்டாகும். வேதத்தின் அடிப்படையில் அங்கே செல்லும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்குள்ளே நுழைவதற்கு நமக்கு சந்தோஷம். ஏனென்றால் இந்த வேதத்தில் 2 விதமான வாழ்வு இருக்கிறது. ஒன்று நித்திய ஜீவன், இன்னும் ஒன்று நித்திய வாழ்வு. இல்லை, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கன்ஃபியூஸாக பேசுவாங்க. பட் வி ஹாவ் டு பி வெரி கிளாரிட்டி, ரொம்ப தெளிவாக இருக்கணும். நித்திய ஜீவன் வேற, நித்திய வாழ்வு வேற. இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க முடியாது. நித்திய ஜீவனை பெறுகிறவனுக்கு மரணம் சம்பவிக்கலாம், ஆனால் நித்திய வாழ்வுக்குள் நுழைந்தவனுக்கு மரணம் கிடையாது. யுகம் யுகமாக நம்முடைய ஆண்டவராகிய தேவனைப் போல, இயேசு கிறிஸ்துவை போல நாம் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நோ எண்ட், அப்படியாக வாழ்கலாம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நாம் பலத்தின் மகிழ்ச்சியால் 70, 80, 120 வருடம் வாழ்ந்திருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இது என்னுடைய டாபிக் அல்ல. இன்றைக்கி ஆவியானவர் இந்த இடத்துல பேசுகிறதை நான் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கேன். த எட்டர்னல் லைஃப் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். இந்த ஊரில், இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணமும் நோக்கமும் இருந்தால் நித்திய வாழ்வை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. we will enter. கர்த்தருடைய பிள்ளையை அப்படிப்பட்ட நித்திய வாழ்வுக்குள்ளாக நமது பாஸ்டர் அவர்கள் பிரவேசித்திருக்கிறாங்க.
போன தடவை வந்தபோது என் அன்போடு உபசரித்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்கள் என்னோடு ஐக்கியப்பட்ட நேரங்களை காலங்களை மறக்க முடியாது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாள் வெட்கப்படாது. அது நமக்கு உதவியாக இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு நான் பேச போகிற, நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் என்ன பேச வேண்டும் என்று. நேற்று 2 மீட்டிங் ஒட்டநட்சத்திரம் இங்கேருந்து ஒரு 400-350 கிலோமீட்ரு அங்கே முடிச்சுட்டு திரும்ப திருச்சியில் முடிச்சுட்டு காலையில் ரொம்ப லேட்டாக தான் நான் வந்தேன். கர்த்தருடைய பிள்ளை. அப்போ என்ன, எனக்கு பல சப்ஜெக்ட் என் தலையில் ஓடிக்கின்றிருக்கு. ஆண்டவர் என்ன நீங்கள் முதல் ஆராதனையில் பேச வேண்டும். அப்போ தேவன் இந்த காலை நேரத்தில் என்னோடு பேசினார். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக வந்திருக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுமா. This is a beautiful scripture. இது ஒரு அருமையான ஒரு வேத வசனம். இதை நீங்களும் நானும் சரியா புரிந்து கொண்டிருந்தா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அடிப்படையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேதம் எனக்கு அழகாய் சொல்லுகிறது. எனக்கு என்றால் கர்த்தருக்கு, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, அவன் என்னவாம், அவன் விக்கினமின்றி. அல்லேலூயா. கர்த்தர் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் விக்கினமின்றி. அப்படின்னா ஆங்கிலத்தில் he will be secure அல்லது he will be என்னவா சேஃப், பாதுகாப்பாக. அப்படின்னு விக்கினமின்றி, தொந்தரவு, பிசாசின் கிரியைகள், உலக மக்களினுடைய தொந்தரவு, இப்படி எதுவுமே இல்லாதபடி அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி. அடுத்தது வேதம் சொல்லுது, ஆபத்திற்கு பயப்படாமல். அப்படின்னா அவனுக்குள்ள பயமே என்ன செய்யாது, இருக்காது. ஒரே ஒரு பயம் இருக்கும், தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவருக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற தவிர வேற எந்த பயமும் இருக்காது. வேதத்தில் 365 தடவை ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது பயப்படாது. அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறபடி அவன் உலகத்திற்கு, மனிதனுக்கு, பிசாசுக்கு, அதன் கிரியைகளுக்கு எதற்குமே பயப்பட மாட்டான். அவன் கர்த்தரை சார்ந்திருப்பான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருப்பான். அப்ப அவனுடைய இருதயத்தில், அவனுடைய வாழ்க்கையில் பயம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. நோ, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நோ ஃபியர் இன் ஹிஸ் பிளட். உங்க ரத்தத்தில் பயம் என்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யாது, இருக்காது. உங்க இருதயத்தில் பயம் என்ற வார்த்தையே வராது. அப்ப பயப்படாமல் அவன், பைபிள் சொல்லுது, அமைதியா வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. இந்த அடிப்படை நமக்கு ஆசீர்வாதத்திற்கு என்ன மூல காரணம் என்றால், பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில் தேவன் என்னோடு பேசின காரியத்தை சொல்லுங்க. let them hear the voice of the Lord. நீங்களும் நானும் யாருக்கோ செவி கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் சைடில் வச்சுட்டு நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய எண்ணம், நம்முடைய திட்டம், நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒருத்தருக்கு தான் செவி கொடுக்கணும். அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டன்னா அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு உறவாடுவார், நமக்கு சகல நன்மைகளை செய்வார். அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம் கரங்களை பிடிப்பார், அவர் உங்களை சுமப்பார், தோளிலே சுமப்பார், அவர் சகல நன்மைக்கு எதுவாய் நடப்பார். அல்லேலூயா. அவருக்கு தெரிஞ்சிடும், இவள் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன். என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனுக்கு அவர் சகல நன்மைகளை செய்வார். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், எங்களை போல பாஸ்டராக இருந்தாலும், பெரிய அப்போஸ்தலராக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் மரண பரியந்தம் ஜீவன் பிரியிற வர அல்லது கர்த்தர் வருகிற வர நாம் ஜீவனோடு இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு மட்டுமே செவி கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையை அவர் செம்மையான வழியில் நடத்துவார். அல்லேலூயா. கரடு முரடான பாதையில் நம்ம கடந்து போனால் அதை அவர் மாற்றி செவ்வையான வழியாக மாற்றி நம்மை நடத்துவார். நடக்க முடியாத காலத்தில் நம்மை சுமந்து சொல்வார். அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசித்து தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் அங்கே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எலியா என்ற ஒரு தேவ மனுஷன், அவர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்று நமக்கு தெரியும். இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம், யெசபேல் என்ற ஆகாபின் மனைவி யெசபேலின் ஆவியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம். யெசபேலின் ஆவி சபையை உடைக்கிற ஆவி. யெசபேலின் ஆவி சபையை எப்படியாவது தன் பக்கம் இழுத்து கொள்ளுகிற ஒரு ஆவி. யெசபேலின் ஆவி ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா குடும்பம் தலைகீழாக மாறிடும். யெசபேலின் ஆவி ஒரு கீழ்ப்படுகிற ஆவி அல்ல, ஒரு முரட்டாட்டமான கீழ்ப்படியாத ஆவி. யெசபேலின் ஆவி மற்றவர்களுடைய தன்னை தானே உயர்த்துகிற ஆவி. யெசபேலின் ஆவி எல்லாவற்றையும் தன் பக்கமாக இழுத்து கொள்ளுகிற ஆவி. யெசபேலின் ஆவி தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவி. அல்லேலூயா. இந்த யெசபேலுக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளை அவன் ஓடுகிறான். ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சூறை செடியின் கீழே வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறார், தூங்கி கொண்டு இருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை, 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது. இப்ப அங்க வந்து அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு தேவதூதன் வருகிறான், வந்து அவனை எழுப்பி அவனுக்கு ஒரு போஜனம் கொடுக்குறான். என்ன போஜனம் கொடுக்குறான்? கொஞ்சம் அப்பமும் ஒரு தண்ணி கொடுக்குறான். நல்லா கவனிங்க. The bread is most important. வேதத்தின் அடிப்படையில் மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். இப்ப எலியாவுக்கு தேவதூதன் அப்பத்தை கொடுக்கிறான். இது ஆவிக்குரிய அர்த்தம்னா, எலியாவுக்கு தேவதூதன் தேவனிடத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த அப்பத்தை அவன் சொல்லுங்க, நீ புசித்து நீ எழுந்திருந்து ஓரேப் மட்டும் நடந்து போகும்படியாக அவனுக்கு சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைய, இந்த அப்பத்தை புசிக்கிற எவனும் எதை குறித்து கவலைப்பட மாட்டான்.
Because that word, this bread will speak to you. கடையில் போய் சாப்பிட்ற பரோட்டாவோ வேறு எது சாப்பிட்டாலும் அது உங்களோட பேசாது. அல்லேலூயா. வீட்டில் செய்கிற எந்த சப்பாத்தி கூட உங்களோட பேசாது. கடையில் பிரெட் வாங்கினாலும் பேசாது. ஆனால் ஒரே ஒரு பிரெட்டு நம்மோட பேசும். அதுதான் வார்த்தை, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவனுடைய சரீர வாழ்க்கை ஒருவேளை அப்பத்தில் இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளாக ஜீவிக்கிற ஆத்துமாவும் ஆவியும் தேவன் கொடுக்கிற வாயிலிருந்து புறப்படுகிற அப்பத்தினாலே பிழைப்பான். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷன் எலியா, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷன் எலியா. எலியா ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பயந்த போது, எசபேலுக்கு பயந்த போது, நல்ல கவனிங்க, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். எசபேலுக்கு பயந்த போது அவனுக்கு சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டது. இந்த உலக மக்களுக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் இந்த கிரியைகளுக்கும் வல்லமைகளுக்கும் பயப்படும் போது நம்ம சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்படும். ஆவியில் ஒரு பெரிய பலவீனம் உண்டாகும். ஏன்னா வேதம் சொல்லுது, எதுக்கு பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதற்கு நாம் பயப்படும் போது we are against the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறோம். அப்போ நமக்கு மேலே ஒரு பலவீனம் மேற்கொள்ளும் போது நாம் சோர்ந்து போவோம். நாம் சோர்ந்து போனால் நாம் பலனை இழந்து போவோம். நாம் பலனை இழந்து போனால் நம் சரீரம் உலகத்தில் இருக்கிற சகல வியாதிகளுக்கும் அது இடம் கொடுக்கும். Without asking, you are inviting the sickness உள்ள வரும். அதே மாதிரி தான் இவன் எசபேல் என்ற பிசாசின் கிரியைகளுக்கு, அந்த பொல்லாத ஆவிக்கு பயந்த போது அவன் பலவீனப்பட்டான். ஆனா அந்த இடத்துல அவனுக்கு தேவை அவனை பலப்படுத்துகிற ஒரு வல்லமை. அந்த பலப்படுத்துகிற வல்லமை உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாலும் கொடுக்க முடியாது. எக்ஸப்ட் ஒன் திங், அது ஒன்று தான், வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தம் அப்படிதான். தேவதூதன் எங்கிருந்து கொண்டு வந்திருப்பான்? அப்பத்தை பரலோகத்திலிருந்து கொடுத்து வந்திருப்பான். அந்த பரலோகம் அப்பம் என்றால் என்ன? பிற்கப்பட்ட சரீரமாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம உட்கொள்ளுகிறோம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள், நான் அடிக்கடி சொல்றது, கம்யூனியன் சர்வீஸை ஆண்டவர் உங்களுக்கு அப்பம் பிட்டு கொடுக்கிற போது அதை நீங்கள் வாங்குவதற்கு நீங்கள் வராமல் வீட்டில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை சின்ன பிரெட்டாக இருக்கலாம், ஒரு சின்ன ரசமாக இருக்கலாம், அது பார்ப்பதற்கு வீட்டில் செஞ்சதாக இருக்கலாம், கடையில் வாங்கினதாக இருக்கலாம். ஆனால் எங்கே பலிபீடத்தில் ஜெபித்துட்டீங்கன்னோ அதில் இருக்கிற வல்லமை உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. ஆகையினால பைபிள் சொல்லுது, நான் வருமளவும் நீங்கள் புசிக்க வேண்டிய. ஏன்னா நீங்கள் அவர் வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணுங்க. நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், நமக்கு ஒரு பலன் வேணும். ஆவிக்குரிய பலனை நமக்கு வேற எதுவும் கொடுக்க முடியாது. நம்ம தீர்க்க தரிசனமாக பிற்கப்பட்ட சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தையும் சிந்தப்பட்ட ரத்தமாக இயேசுவின் ரத்தத்தை நம்ம சாப்பிட்றோம், விசுவாசிக்கிறோம். அதன் மூலமாக ஆவியிலே பலன் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இதை நம்ம உணரணும். அப்படி செய்யும் போது இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ளலாம், இயேசு இன்னும் வரவில்லை. ஆகையினால அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை. மூன்றாவது, அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். சோ இம்பார்ட்டன்ட். அப்ப கர்த்தருடைய பிள்ளையே அப்படிப்பட்ட ஒரு அப்பத்தை வானத்திலிருந்து கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான். சொல்லுகிறான்,
நீ எழுந்திருந்து அதை புசித்து ஓரைப்புக்கு போகும்படியாக சொல்ல. நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை வாசிங்க. 9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்திலிருந்து சூறைச்செடியிலிருந்து அவன் ஓரேப் மலைக்கு அவன் போகிற டிஸ்டன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் 40 days. இரவும் பகலும் பைபிளை வாசிக்க வேண்டாம், நடந்து போனானா. இந்த இருக்க 400 கிலோமீட்டர் ஒட்டன்சத்திரம் போயிட்டு திருச்சி போயிட்டு பிரசவம் பண்ணுறதுக்குள்ளேயே டயர்ட் ஆகிடுது நமக்கு. அது காரில் உட்காந்து ஏசி காரில் போகிறதுக்கு. ஆனால் அவர் 40 நாள் இரவும் பகலும் நடந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்டினேஷன் ஓரேப் மலைக்கு போய் சேர்ந்தார். நடுவில் சாப்பிடல, நடுவில் தூங்கலை, நடுவில் ரெஸ்ட் எடுக்கலை. ஆனால் அந்த 40 நாள் அவருக்கு கொடுத்த அந்த சரீரத்துக்கு மட்டுமல்ல, அந்த ஆவிக்கு மட்டுமல்ல, அந்த ஆத்துமாக்கு மட்டுமல்ல, பலன் கொடுத்தது ஒன்றே ஒன்று தான். அது வானத்திலிருந்து இறங்கி அப்பம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இயேசு சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கிய அப்பம். என்னை புசிக்கிறவன் என்ன மறியாமல் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. அப்ப என்ன அந்த அப்பம்? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாடி இருந்தது, அந்த வார்த்தை இந்த உலகத்திற்கு வந்தது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் ஒளியாய் இருக்கிறது. அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் பிரெட், அந்த வார்த்தை தான் அப்பம். கர்த்தருடைய பிள்ளை. இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வார்த்தை. வார்த்தைக்கு இன்னொரு பேர் இருக்கு, அப்பம். இது அங்க கொடுத்த போது அவன் சாப்பிட்டு தன் சரீரத்தில் மட்டுமல்ல, தன் ஆவியில மட்டுமல்ல, தன் ஆத்துமாவிலே பலன் கொண்டு 40 நாள் இரவும் பகலும் ரெஸ்ட் எடுக்காமல் நடந்து ஒரே மலைக்கு போய் சேர்ந்தான். அங்கே போன உடனே அவனுக்கு ஒரு வார்த்தை உண்டாகுது, எலியாவே இங்கே என்ன செய்கிற? நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை இன்னொரு தடவை வாசிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். தேவன் இவனுக்கு முன்பாகவே எங்க இருக்கிறாரு? ஓரேப் மலையில. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை அனுப்பினார் என்றால் நீங்க போகிற இடத்திற்கு முன்பாகவே தேவன் போய் விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சாட்சிகள் சொல்ல முடியும். உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். சில சமயத்தில் ஜனங்கள் போக முடியாத இடங்கள் கூட, நான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அதிகமாக ஊழியம் செய்கிறேன். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உங்களுக்கு தெரியும், இருண்ட கண்டம். அங்கே பல நாடுகளுக்கு போகவே முடியாது, மிலிட்ரி ரிபல்ஸ், அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் நான் போய் ஊழியம் செஞ்சுருக்கேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர், எனக்கு முன்பாய் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறவர் என்னும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் God is not dead God. நம்முடைய தேவன் மரித்த தேவன் அல்ல, ஜீவனோடு இருக்கிற தேவன். எலியாவிற்கு முன்பாக ஓரேப்புல போய் காத்திருக்கிறார். எலியா உள்ள வர்றான், சொல்றார் அவரு, வெல்கம். அப்படிதானே அர்த்தம்? எலியா உள்ள நுழையிறா, ஒரே மலையில குகைக்குள்ள உள்ள ஆண்டவர் ஏற்கனவே இருக்கிறார். அவர் சொல்றாரு, நம்ம ஊர்ல வரவேற்கிற மாதிரி எலியாவை வரவேற்கிற தேவன் அங்கே அவனுக்கு முன்பாக போய் வாசமானார். நீங்களும் நானும் நினைக்கலாம், ஒருவேளை இந்த தேவன் இடத்துல இருந்து என்ன பெற்றுக்கொண்டான்னு. நீங்கள்லாம் நம்மெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அவருடைய காரியங்கள் அப்படியாக இருக்கும். அவர் உள்ள வரும்போது எலியாவை பார்த்து கேட்கிறார், எலியா வந்துட்டியா அப்படின்னு கூட கேட்கல, வெல்கம் எலியா, என்ன விஷயமா வந்த? இவர் தான் அனுப்புனாரு, இவர் தான் போக சொன்னாரு, இவன் அங்கே போகிறான். எலியாவிட்ட கேட்குற, எதுக்கு நீ வந்தேன்னு அப்படி கேட்குற, உனக்கு என்ன காரியம் அப்படின்னா, நீங்கள் அனுப்ப சொன்ன இடத்துல நீங்கள் போனீங்கன்னா தேவன் உங்கள் வாயிலிருந்து என்ன நீங்கள் பேசுறீங்க என்று எதிர்பார்க்கிறார்.
அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் உதட்டில் வரும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். இவன் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சுட்டு let him declare, அவன் பேசட்டும் அப்படின்ன உடனே அவர் பேச சொல்லுகிறார். எலியாவிட்ட கேட்குறான், எலியாவே உனக்கு என்ன காரியம்? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இவனுடைய பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. நமக்கு முன்னாக காத்திருக்கிறவர் உலகத்தை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், உங்களையும் என்னையும் தம்முடைய தாயின் கற்பத்திலே உருவாக்கின தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் வெளியரங்கமாக இருக்கும். நீங்கள் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தின் அடிப்படையில் 7 கண்களை உடையவர். அந்த 7 கண்களும் 7 ஆவிகளாம். உலகமெங்கும் அனுப்பப்படுகிற ஆவிகள். செருபாபேலினுடைய தூக்கு நூலை கண்ட அந்த 7 கண்கள் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் எந்த இடத்துல போனாலும் தேவன் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். என்ன தெரியுமா அர்த்தம்? தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பாவமே செய்ய மாட்டான் நம்ம. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே ஒரு சாமான் எடுக்க போகுது, அம்மாவுக்கு தெரியாமல் அப்படின்னா அம்மா பின்னாடி பார்த்தாங்கன்னா எடுக்குமா? எடுக்காது. அதுக்கு தெரியும் அம்மா என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, அடிப்பாங்க அப்படின்னு. நீங்களும் நானும் நம்முடைய தேவன் 7 கண்களை உடையவர். எக்ஸ்ரே மிஷின் மாதிரி நம்மளை பார்ப்பார். கடலுக்கு அடியிலே போய் நீங்கள் அங்கே கட்டில் போட்டாலும் அங்கே எங்கே இருக்காரு? கர்த்தருடைய கரம் அங்கே வருகிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்போ தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவர் உனக்கு என்ன காரியம்னு கேட்ட உடனே எலியா பெரிய ஸ்டோரி சொல்கிறான். நம்முடைய ஜெபமும் அப்படி தான். என்ன கேட்கணுமோ அதை விட்டுட்டு நமக்கு முன்னாடி ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், நமக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த நேரத்தை எப்படி நம்ம ஆதாயப்படுத்தி அவனிடத்தில் பெற்றுக்கொள்வது என்பதை மறந்து அவர் பேசுகிறாரோ இல்லையோ நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் இந்த நாட்களில் பிரச்சனை, விசுவாசிகளுக்கு உள்ள பிரச்சனை. தேவன் பேசுவதை கேட்பதற்கு we are not ready. நம்ம தான் பேசுகிறோம். நம்ம ஜெபத்தில் கூட பாருங்க, ஆரம்பிக்கிறோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், நல்லது. ஆனால் ஜெபம் பண்ணி ஆமேன் முடித்த பிறகு நம்ம தேவன் என்ன பேச விரும்புகிறார் நம்மள்கிட்ட அப்படி கேட்குவதற்கு நமக்கு ரெடியாக இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவர் கேட்பார். அவர் ரிப்ளை கொடுக்கும்போது நம்ம அங்கே இல்லை. வாட் பைபிள் சேஸ், அவர் பேசுகிற தேவன். அவர் கல்லோ மரமோ அல்ல. God will speak. அப்போ அவர் பேசுவார்ல. ஆர் யூ லிசனிங்? நம்ம கேட்குறோமா? கர்த்தருடைய பிள்ளைய 5 நிமிஷம் ஜெபித்தா கூட தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உடனே ஆமேன் அல்லேலூயா என் ஆத்துமாவேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு உடனே கிச்சனுக்கு அங்கே போகிறது இங்கே போகிறது வேலைக்கு போகிறது விட்டுட்டு 5 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ண 5 நிமிஷம் அமர்ந்துருங்க. வேதம் சொல்லுது, அவன் விக்கினங்களுக்கு பயப்படாதபடி தேவனுடைய பாதத்தில் என்ன அமைதியாக இருப்பான். We have to learn, be a quiet. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில்
வாய் மூடி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சு? நீங்கள் பேசுனீங்க, இப்போ என்ன செஞ்சோம்? பேசி முடித்த பிறகு ஆமேன்னு சொல்லிவிட்டு அமைதியாக அவருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா, தட் திஸ் இஸ் த டைம் காட் வில் ஸ்பீக். கர்த்தர் உங்களோடு பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் பல மணி நேரங்களில் நான் அமைதியாக இருப்பேன், கர்த்தர் என்னோடு பேசட்டும் என்று. அல்லேலூயா. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா, என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி பேசிக்கொண்டே இருப்பார். பல சமயத்தில் நான் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக படுத்திருப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், எழுந்துரு, பேப்பர் பேனா எடுத்துகிட்டு உட்காரு, நான் சொல்கிறத எழுதிக்கலன்னு அவர் சொல்ல சொல்ல நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பல பிரசங்கங்களை அவர் சொல்லி தான் நான் எழுதியிருக்கிறேன். பல பாடல்கள் அவர் சொல்லி எழுதியிருக்கிறேன். பல காரியங்கள் அவர் சொல்லி எழுதியிருக்கிறேன். பல தீர்க்க தரிசன வசனங்களை அவர் சொல்லி எழுதியிருக்கிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி இத்தனை வருஷத்தில் நான் 40 வருடங்களுக்கு மேலாக ஊழியத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறேன்னா, அது என்னுடைய ஸ்ட்ரென்த் இல்லை, இட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். அல்லேலூயா. அவர் பேசுவாருங்க. நீங்கள் அவர் பேசுகிறத கேட்டு பழக்கப்பட்டுட்டீங்கன்னா அப்புறம் அவர்கிட்ட வந்து கேட்காம இருக்க மாட்டீங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் அவர் பேசுவார். பேதுருட்டு ஆண்டவர் பேசினாரு. அவன் ஒரு மீன் பிடிக்கிறவன், ஃபிஷர்மேன். அவனுக்குன்னு ஒரு டங் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு. அந்த ஸ்லாங் தான் அவனுக்கு தெரியும். பட் காட் ஸ்போக் டு ஹிம். கர்த்தர் அவனோடு அதே மாதிரி தான் பேசினார், வேற லாங்குவேஜில் பேசல. அவனுக்கு புரிகிற மாதிரி. உங்களுக்கு என்ன புரியுமோ அதே மாதிரி உங்களிடத்தில் பேசுகிறவர் ஒருவர் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறார் என்றால் அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பேசுவார், நீங்கள் கேட்கலாம். சில பேர் நம்ம பேசும்போது நம்ம கேட்பான், இருங்க புரியலையே, விளங்கலையே, ரிப்பீட் அப்படின்னுவான். ஸ்ரீலங்காவில் நான் அடிக்கடி ஊழியம் செய்கிறவன், எங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. அங்கே சொன்னால் சொல்லுவாங்க, பாஸ்டர் விளங்கலை பாஸ்டர் அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம பேசுகிற தமிழ் அவங்களுக்கு ஜஃபனாக்காரங்களுக்கு புரியாது, ஒவ்வொனியாக்காரங்களுக்கு புரியாது. அப்போ அவங்க கேட்பாங்க, விளங்கலை பாஸ்டர் ரிப்பீட் பண்ணுங்கன்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் எந்த பாஷை நீ பேசுகிறியோ அதே பாஷையில் அவர் பேசுவார். அல்லேலூயா. ஏனென்றால் பாஷைகளை உருவாக்கி அவர் என்றும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, he only create the language. அவர் பேசுவார். அப்போ அந்த வசனத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம கேட்குவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை இங்கே இவன் பேசிக்கொண்டு இருக்கிறான், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். ஒரு வார்த்தை தான் கேட்டார், நீ எங்கேருந்து நீ வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்டார். அவ்வளோதான். அவன் பேசிகிட்டு இருக்கான். ஆண்டவர் தெரியாதா? he knows all the things. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம சில சமயத்தில் நம்மளுடைய சோக கதை, சொந்த கதையை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவருக்கு அது தெரியும் என்பதை நமக்கு புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நாட்களில் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் நம்ம சரியில்லை. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வாழ்க்கை நமக்கு இல்லை. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, the God will prepare you to receive the blessing. கர்த்தர் உங்களை தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து மண்ணில் விளாண்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட போகும்போது அம்மா என்ன செய்வாங்க? அடித்து போய் கையை கழுவிட்டு சோப் போட்டு கழுவிட்டு வா, அப்புறம் வந்து நீ சாப்பிடு. அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபுட்டு வந்து வேல்யூபிள். இவன் அழுக்காக போய் ஊரை சுற்றிட்டு மண்ணில் விளாண்டுட்டு எங்கெங்கே விளாண்டான்னு தெரியாது, கையை காலை கழுவாமல் வந்து சாப்பிட்டாட்டா அம்மா அடிப்பாங்க. சாப்பாட்டுக்கே இந்த கண்டிஷனினால்
தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு யோசிக்க வேண்டாம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள். மேக் யுவர் செல்ஃப் பியூர். அப்போ உன்னை சுத்தமானாய் நீங்கள் நான் காத்துக்கொண்டாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா ஆசீர்வாதம் கரப்ட் ஆகிடும், கெட்டு போயிடும். அல்லேலூயா. சுத்தம், பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் அதில் வைக்கிற பொருளும் ஆசீர்வாதமாக இருக்கும். பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா அதில் என்ன பொருள் வச்சாலும் அந்த வைத்த பொருள் கெட்டு போயிடும். ஸோ காட் நோஸ். உங்களை அவன் சுத்தமானாக காத்துக்கொள்ள தான் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி தான் பேசணும். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது அவன் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. லிசன், இந்த வார்த்தை நீங்க கவனமா கேட்கணும். நிறுத்திடா அப்படின்னு தான் சொன்னார் ஆண்டவர். நீ முதல்ல இவ்வளவு சொன்ன கதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வா. நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில்லு. வேற ஒன்றும் செய்யக்கூடாது, நில்லு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மைகள் உடைக்கிறதுமான பயங்கர என்ன செஞ்சா பலத்த காற்றிலே இருந்துச்சு. ஆனால் அந்த காத்துக்குள்ளே யார் இல்லை? ஆண்டவர் இல்லை. அடுத்தது சொல்லுது, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த பூமி அதிர்ச்சியிலையும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஓன்னு கத்தனை ஆண்டவர் வந்துடுவார். இல்லை 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 இல்லை. சத்தம் போடுற நேரத்தில் சத்தம் போடணும். அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும். அல்லேலூயா. நம்ம சில சமயத்தில் ஒவ்வொரு எந்தியாஸ்டமில் வந்துச்சுன்னா அப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஒரே கத்திட்டு கிடப்போம். நம்ம நினைக்கிறோம் அந்த கத்துக்குள்ளே பேசுகிறேன். அவர் தெரியும், அவருக்கு இடி முழக்க சத்தம் பாருங்க, அங்கே பூமி எதிர்ச்சி சத்தம், பெருங்காற்றின் சத்தம், இந்த சத்தத்தெல்லாம் அவர் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தான் இது நடக்கிறது. தேவன் அங்கேயே இருக்கிறாரு. ஆனாலும் இவைகள் சத்தம் வந்த போது கூட ஆண்டவர் என்ன செய்யல? வாயை திறந்து பேச. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹி வெயிட்டிங். சூழ்நிலை அமைதியா இருக்கும்படியாக தேவன் காத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? வேதத்திலிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளணும். அவர் அமைதியா இருக்கிறார். எப்படா அமைதியாக? இந்த பொண்ணு வள 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 வளன்னு பேசிக்கிட்டு இருக்காள், எப்பதான் அமைதியாவா? நான் பேசுறதுக்கு இடம் கொடுக்க. இந்த ஆள் வர்றாரு, வந்துட்டு ஒரே அந்நிய பாஷை நல்லதுதான், ஆனா இவ்வளவு நேரம் பேசல, நான் பேசுறது கொஞ்சம் இடம் கொடு. நானும் மணிக்கணக்கில் அந்நிய பாஷை பேசுறேன். ஆனா தேவன் போசு வாய் அடக்கிட்டு அமைதியா இருப்பேன். லெட் ஹிம் ஸ்பீக். சில பேர் நாங்கள் சில சமயத்தில் வீட்டில் சில பேருக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போவோம். பாஸ்டர்மா சொன்னாங்க வீட்டுக்கு வீடு போய் ஜெபம் பண்ணுறாங்க. அதுமாதிரி நாங்களும் போவோம், கூப்பிட்ற இடத்துக்கு போவோம். நானும் மனைவியும் போவோம். போனால் நம்ம அவங்க கையை வச்சு அம்மா ஜெபம் பண்ணுமா, அமைதியாருமா, கர்த்தர் பேசுவார், நீ காதை செவி கொடுத்து தர அப்படின்னு ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் உள்ளத்திலேருந்து பேசும்போது அவங்க கத்து இருக்கு பாருங்க. நமக்கு மேலே வீடு ரெண்டா உடையிற மாதிரி அலோ கத்துன்னு கத்துவாங்க, அந்நிய பேசுவாங்க. நான் அமைதியாக இருந்துருவேன். ஏன்னா நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும்ல. அம்மா அமைதியாக இருமா, ஒய்ஃப் சொல்லுவாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, பக்கத்தை பொறுமையாக இருங்க, ஆண்டவர் பேசுகிறத முதல்ல கேளுங்க. எங்கே சத்தமாக ஜெபிக்கணுமோ, எங்கே ஆர்ப்பரிக்கணுமோ, எங்கே அந்நிய பாஷை பேசணுமோ அங்கெல்லாம் பேசணும் கண்டிப்பாக. ஆனால் தேவன் பேசும்போது அமைதியாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. புரிஞ்சவங்க புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? அமைதியாக இருக்கும். அமைதியாக இருந்தால் தான் தேவன் பேசும். அடுத்த வசனம் வாசிங்கம்மா.
அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே 13 அதுதான் படிக்கிறேன். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் வந்து நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்க, இப்ப வந்து இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா ஏதோ சம்பவம் இல்லை, தேவன் உங்களுக்கு பேச விரும்புகிற காரியம். வெளியே வந்த உடனே இந்த அதிர்ச்சியான சத்தம், பூமி அதிர்ச்சி சத்தம், பெருங்காற்றின் சத்தம், இது அவனால் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. சால்வை எடுத்து போத்திக்கிட்டு வந்து ஆண்டவரே அப்படி பேசாம நிற்கிறான். உனக்கு என்ன காரியம் கேட்குறேன். அடுத்த வசனம் தான் இம்பார்ட்டன்ட். 14th word ரீடுமா. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராயமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். 15th வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேல். 13th வசனம் வாசிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. 12. பூமி அதிர்ச்சிக்கு பின். பூமி அதிர்ச்சிக்கு பின். நல்லா கவனிங்க. பூமி அதிர்ச்சிக்கு முன்னா, பூமி அதிர்ச்சிக்கு பின்னா. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சிக்கு பின் அப்படின்னா உங்க ஜெபத்திற்கு பின் என்ன பண்றான்? அக்கினி உண்டாயிற்று, அக்கினியும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த the quiet. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ்ன்னா சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க பேசுகிறத நம்ம கேட்காது, மெதுவாக பேசுவாங்க. அது மாதிரி அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அது உங்களுக்கு புரியணும்னா நாம் அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அப்போ ஆண்டவர் தெளிவாய் பேசி நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் காண்பிப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் மெல்லிய சத்தத்தில் பேசுவார். அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நீங்கள் பழக்க விட்டுட்டீங்கன்னா உங்கள் நாட்கள் செல்ல செல்ல எந்த இடத்துல ஆண்டவர் பேசினாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகிக்கொள்ளுங்க. அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் செவி கொடுத்தீங்களோ கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இரட்சகராக நீ நம்புகிற நம்ம எல்லாரும் பாதுகாப்பான வாழ்க்கை, பத்திரமான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை நாம் பெற்று இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், கர்த்தருக்கு செவி கொடுத்து. அல்லேலூயா. அப்படி சத்துக்கு செவி கொடுக்கும்போது நம்ம தீமைக்கு பயப்பட மாட்டோம், பிசாசுக்கு பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். கர்த்தருக்கு நேராய் நாம் எழுந்து காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை பெற்று நாம் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் நாம் நிற்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சப்மிட் யுவர் செல்ஃப் அண்ட் ரெசிஸ்ட் த டெவில். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு. இந்த வாசனம் சரியாக புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எடுத்துடுங்கள், அப்பொழுது அவன் யாரை விட்டு சொல்லுங்க, யாரை விட்டு? நம்ம விட்டு, உங்களை விட்டு அவன் என்ன செய்வானா? ஓடிப்பான். அவ உங்களை விட்டு பிசாசு ஓடி போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடக்கணும். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னு நம்ம முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும். செவி கொடுக்கிறவன் கீழ்ப்படிவான். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போம்.
இதுக்கு மெயின் ரீசனே கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் எத்தனையோ நாடுகளில் போகும்போது எல்லா நாடுகளையும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் சொல்லுவாங்க, the devil is torturing me, the devil is torture. பிசாசு எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். எதுக்கு உன்னை தொந்தரவு பண்ணுறான்? நீ ஒழுங்கா இருந்தா ஏன் உன்னை தொந்தரவு பண்ற? நான் சொல்லுவேன், சத்தத்தில் சொல்லுவேன், you have to be listen God's voice. நம்ம ஒழுங்கா இல்லைன்னா நம்மளை என்ன செய்வான்? தொந்தரவு பண்ணதான் இருப்பான். அங்கே போனால் அங்கே வர்றான், இங்கே போனால் இங்கே வர்றான், கண்ணை மூணா அங்கே வர்றான், அவன் எல்லா இடத்துக்கும் வருவான். இயேசுவின் இடத்தில் வர்றதுக்கு உங்கள்கிட்ட வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? எவ்ரி பிளேஸ் ஹி வில் கம். சபைக்குள்ளே வரமாட்டான்னா பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்கு. இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு, பிசாசு பிடிச்சவன் உள்ளே உட்காந்து அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான். சில பேர் சொல்லுவாங்க சர்ச்சுக்குள்ளே வரமாட்டான். இல்லை, எல்லா இடத்துலையும் வருவான். பைபிள் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். பிசாசு பிடித்தவன் உள்ள உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் உட்கார்ந்து இருக்கான்னு கேட்கிறான்னு இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் பிரசங்கத்தை நிறுத்தினாரா இல்லையா? நிறுத்தல. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகுதான் அவனை கூப்பிட்டு அந்த பிசாசை விரட்டினார். நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. பாதியிலே பிரசங்கத்தை நெருக்கி உள்ள போய் பிசாசை துரத்த ஆரம்பிச்சுறாங்க. நோ 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 நோ. Devil chasing, it's not important. The kingdom of God, preach the gospel is important. நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டும் வசனத்தை பிரசங்கம் பண்ண. The word of God is more than important. Because நம்ம அப்படி இல்லை. பிசாசை துரத்தலே பிஸியா இருக்கும். நானும் பல ஆயிரக்கணக்கில் பிசாசை துரத்திருக்கேன். அது இம்பார்ட்டன் இல்லை. ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆரம்ப கால ஊழியத்தில் பிசாசை துரத்து ரொம்ப எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. எந்த நாட்டுக்கு போனாலும் அதில் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார். இதே வார்த்தை சொன்னார், ஸ்டாப் ஆல் த நான்சென்ஸ். இந்த முட்டாத்தனமான காரியத்தை என்ன செய்? நிறுத்து. இது ரொம்ப முக்கியம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசும் ஆட்டோமேட்டிக்காக போகும். உனக்கு கொடுத்த ஊழியம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையை மாறி போச்சு. ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி புதுசாக வர்றவங்கள நான் பார்க்குறேன். சென்னையில் சில எல்லாரும் அதில் தான் பிஸியாக இருக்காங்க. நம்ம சொன்னாலும் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. புதுசாக இப்போ வர்ற ஜெனரேஷன்லாம் they want to only to show business, show up. தங்களை பிரதிபலிக்கிறதுலே இருக்காங்க. உங்களை உயர்த்துறதுங்கிறது ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க கர்த்தர் எப்படி காரியம். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசின காரியம் பரிசுத்தாவே இன்சிஸ்ட் தம், அவங்களுக்கு கட்டாயப்படுத்து என்னுடைய சத்தத்தை கேட்கும்படி ஆகும். அதனால தான் நான் திருப்பி அங்கேயே வர்றேன். இந்த ட்ரினிட்டி சர்ச்சில் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு பழகி கொள்ளுங்க. அந்த சத்தம் உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அருமையான காரியம். வாசிங்க சங்கீதம் 41 வசனம் வாசிங்கம்மா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நல்லா கவனிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அதை விட கீழே, தீங்கு நாள் வரும்போது கர்த்தர் அவனை என்ன செய்வாரா? விடுவிப்பார். அப்படின்னா அர்த்தம், நீங்கள் நினைக்கலாம் தீங்கு நாள் எப்போ வர்றது, எப்போ விடுவிக்கிறது. ஆல்ரெடி நான் இந்த உலகத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம தீங்கு நாளுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு சொன்ன, அந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அந்த உலகத்தின் அதிபதி வாழ்ந்து கொண்டு இருக்கிற, அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற, ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி நல்லது நடக்கும்? The devil is a ruling, the Satan is a ruling.
அதுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் தீங்கு 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 தீங்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், என்ன தீங்கு வந்தாலும் விடுவிக்கிறவர் கூட உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்றோம். God always with you to deliver. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை விடுவிக்க. அடுத்த வசனம் வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இது சங்கீதம் 41:2. கர்த்தர் அவனை பாதுகாத்து. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது அவனை விடுவித்தது மட்டுமல்ல, அவனை பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்புறம் என்ன? அவனை உயிரோடு வைப்பார். நல்ல கவனிங்க, லிசன் டு மீ கேர்ஃபுல். அவனை பாதுகாத்து மல்லமல்ல, அவனை என்ன செய்வாரு? உயிரோடு வைப்பார். உயிரோடு வைப்பார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கும், உயிரும் இருக்கும். அல்லேலூயா. உயிரோடு வைத்து பூமியில் அவன் பாக்கியவானாய். பூமியில் அவன் எப்படி இருப்பானா? பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்கள் அவனுடைய சத்துருக்களினுடைய இஷ்டத்துக்கு அவனை அவர் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப யாரு ஜெயித்தது? நீங்களா, நானா, இல்ல அவனா, பிசாசா? நம்ம தான் ஜெயிச்சோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு அப்படி செய்கிறார். அவர் நம்ம என்ன செய்யணும்? அவனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து, கர்த்தர் அனுமதிக்கிற நாள் வர நம்மை உயிரோடு வைப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை, சத்தமா, கர்த்தர் என்னை பாதுகாத்து, கர்த்தருடைய நேரம் வருகிற வர என்னை உயிரோடு வைக்கிற தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. நம்ம எல்லாம் எழுந்திருந்து ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. சந்தூர ரிபிகத்துர ரபா நமன சந்தூர ரபா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். டி பாபா ரிமினா கபூகா சிந்தரா ரிபிகத்துர ரபானா மன சந்தூர ரபா கத்தர. நல்லவர் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே அடியோனோடு பேற்ற வசனங்களுக்காய் நன்றி செலுத்துக. எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் என்னோடு பேசினார் என்று? ஐ கேன் சே போல், எனக்கு சத்தமா தைரியமா சொல்ல முடியும், தேவன் உங்கள் நடுவில் பேசினார். நான் அல்ல, பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். 5 நிமிஷம் இருக்கு, நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எதுவரை என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, ரைட் நவ் இந்த நாளில் நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு நான் தேவனிடத்தில் கேட்பதை விட தேவன் பேசுவதை செவி கொடுக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். How long we can talk? Let him talk. அவர் பேசட்டும். நீங்களும் நானும் கேட்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறாரு, கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? கேட்கிற ஆயத்தமாக இருக்கீங்களா? கேட்கிற ஆயத்தமாக இருக்கீங்களா? கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு உடன்படிக்கை செய்றீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கேட்குறேன். ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாறு எனக்கு உதவி செய்கிறவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசணும். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் உங்களை உதாசீனப்படுத்திட்டேன். இது வரைக்கும் நீங்கள் பேசுறத நான் கேட்கல. என் காது மந்தமாய் போனது. நான் பரிசுத்த ஆவியானவரை ரிலீஸ் மை இயர்ஸ். நான் அப்படியே ஆண்டவரே, கர்த்தாவே, என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு என் செவி ஆயத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, மெல்லிய சத்தத்தில் பேசுகிற தேவன், நான் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எனக்கு உபதேசிங்கப்பா.
வாய் திறந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே வரும். அப்பொழுது உங்கள் செவிகள் திறக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. உலகத்தின் வார்த்தை அல்ல, மற்ற வார்த்தை இல்லை. நீங்கள் அமர்ந்திருக்கும் போது, நீங்கள் அமைதலாக இருக்கும்போது, கர்த்தர் உங்கள் மேலே ஒரு சத்தத்தை கொண்டு வந்து பேசும்போது கேட்பதற்கு ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஃபாதர், இன் த மூமெண்ட் ஃபாதர் காட் ரிகா பாபானா சந்தூர் அரிபா. கர்த்தர் நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் இந்த நாளில் அற்புதத்தை செய்வார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேலே என்னுடைய கரத்தை உயர்த்த நான் செபிக்கிறேன். ரீமா கபாலா ரிகத்தரபா ரைட் நவ லார்ட் ரிடா மனா மனா சந்தூர் அரிபேபா. பெற்றுக்கொள்ள முடிய வல்லமை, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க மேலே ஒரு அபிஷேகத்தை போட்டுக்கொண்டு இருக்கிறார். I release the power of God. Rika Tumona Rabiba Rasuta Sintararaba Rabiba Kutaraba. கர்த்தர் உங்க மேலே ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க இருக்கிறார். செவியை திறக்கிற அபிஷேகம், கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற அபிஷேகம், அமைதியாய் காத்திருக்கிற அபிஷேகம் பிள்ளைகள் மேலே போடுவீராக இப்பொழுது. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். ரிமாமா பாபா கத்துரரபா ரிமாமா பாக்கத்துர ரிபிபை கத்துரரபா சமாமல ரக்கத்தரரபா டி டபூல பரபரசந்தல. Receive the anointing, receive the power of God, receive the power of God, receive the power of God, receive the anointing of God. கர்த்தருடைய உங்க வல்லமை உங்க மேல இறங்கட்டும். இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளட்டும். உங்க மேல இறங்குற அபிஷேகம். ஈரா ரபாபா ரீகத்துரபா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரீமா மாக்கத்துரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாமா ரிகாத்தபா டீடாராமன சத்துரரபா ரிபீரபா ரிமாமா மக்கரா ரூபாபாலா ரஷ்யா ரிபிபாபா குச்சரா ரிபீலமா நமரா சுபூதுரரபா சந்தரரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். உங்கள் வலது கையத்தை உயர்த்தி சொல்லுங்க, வலது கையத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இந்த தடையெல்லாம் மாறி போச்சு. இன்னையிலிருந்து கர்த்தருடைய மெல்லிய சத்தத்துக்கு கேட்பதற்கு எனக்கு ஒரு இந்த தடையும் இல்லை, தடையும் இல்லை. I released, I delivered. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வசனத்துக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.